நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கின்றேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சியில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் பலவிதமான கடவுள் வழிபாடுகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேக வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டும், நான் இந்த நல்ல நாளில் எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிறேன்? கிறிஸ்தவத்தினுடைய போதனை என்ன? கிறிஸ்தவத்தினுடைய போதனை உலகத்தின் செல்வங்கள், உலகத்தினுடைய ஆஸ்தி, உலகத்தினுடைய அந்தஸ்து, உலகத்தினுடைய ஏதோ சில காரியங்களுக்காக நீங்க கடவுளை கும்பிடணும், வழிபடணும், இயேசுவை தேடணும் அப்படின்னு இந்த வேதாகமத்தில் எங்கேயுமே எழுதப்படலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பொருளுக்காக இயேசுவை தேடணும், ஒரு பணத்துக்காக இயேசுவை தேடணும் அப்படின்னு நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நீ எல்லா மக்களினங்களிலும் மேன்மையாக இருப்பாய். கீழ்ப்படிஞ்சாதான். நீ தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் உன்னை முதன்மையாக ஆக்குவானே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். அப்ப எல்லாத்திலும் ஒரு நிபந்தனையை வைத்துத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும்? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ கிளம்பணும்னு ஆண்டவர் அங்க ஒரு உடன்படிக்கை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ நமக்கு தெரியணும், இந்த நல்ல நம் தெய்வம் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுத்த தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக? மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னு 2 பாட்டை பாடிட்டு போகிறதுக்கா? இல்லைன்னா நம்ம சிலுவையை பார்த்து ஆண்டவரே நீ சிலுவையில் தொங்கிட்டேரு, அதனால் நாங்களும் நோன்பு இருந்து உமக்காக என்ன செய்கிறோம்? உலகத்தில் நிறைய நேரங்களில் சில பேர் துக்கம் கொண்டாடுவாங்க. தங்களுடைய மத தலைவரோ இல்லைன்னா ஒரு கட்சி தலைவரோ இறந்து போயிட்டாருன்னா அதுக்காக என்ன செய்வாங்க? சில ஒரு துக்கம் கொண்டாடுறது போல ஒரு முகத்தை வாட்டமாக வச்சுட்டு போகிற நாள். அப்படி இல்லை. மாறாக கிறிஸ்துவுடைய சிலுவையும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பும் என்னை எங்கே அழைக்கிறது என்றால், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, இவ்வுலக வாழ்க்கையை விட்டு நான் விண்ணக வாழ்வுக்கு உரியவன். கை தட்டுங்க பார்ப்போம். கிறிஸ்தவத்தினுடைய ஸ்பெஷல் அழைப்பு என்ன, கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ அந்த உலகத்தில் இன்னைக்கு புதிய ட்ரெண்ட். நான் சமீபத்தில் ஒரு சில பிரிவினை சபை போதகர்கள் பேசுவதை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அழியாமை அப்படின்னு ஒரு போதனையை போதிக்கிறாங்க நவீன கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு சாவே கிடையாது இப்படின்லாம் பேசிக்கிட்டு புதுசாக என்ன செய்கிறாங்க? மக்களை மழுங்கடித்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உங்களுக்கு தெரியணும், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இதை குறித்து நான் ஒரு சின்ன கட்டுரை படித்தேன். அதில் புனித ஜான் போஸ்கோவுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு உன்னதமான தேவ மனுஷன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் வழி தவறிய இளைஞர்களை, சிறுவர்களை கடவுளுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வழியில் நடத்தும்படி பயணித்தவர். அவர் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத நான் சந்தித்த ஒரு சிறுவன் என்று சொல்லி புனித டொமினிக் சாவியோவை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த டொமினிக் சாவியோவை அவர் சந்திக்கிறார். ஒரு 14 வயதுக்குள்ளான ஒரு சிறுவன் இவருடைய ஆர்ஃபனேஜை தேடி வருகிறான். இவரை சந்திக்கிறான். இப்போ இந்த நல்லா கவனிச்சு பாருங்க,
இப்போ டொமினிக் சாவியோ டொமினிக் சாவியை பார்த்த உடனே இந்த ஜான் போஸ்கோ கேட்கிறாரு, மகனே வாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களை பார்த்து கேட்போம், நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? சாம்பல் புதன்ல இருந்து இன்னைக்கு காலையில் வர பங்குச்சாமி நூறு வீட்டில் சகாய மாதா கோயிலில் ஜபம், சகாய மாதா கோயிலில் ஜபம் அப்படின்னு சொன்னார், வந்திருக்கேன். அப்படியா? உங்களை வாழ்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். வெரி குட், சந்தோஷம். ஆனால் புனித ஜான் போஸ்கோவை பார்த்து டொமினிக் சாவியோ சொன்னார், நான் புனிதனாக வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக வந்திருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க சார். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக இந்த உலகத்தில் வாழ்கிறவருடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? நோக்கம் என்ன? நீங்கள் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். நீங்க எதுக்கு பிரதர் அழைக்கப்பட்டிருக்கீங்க? சிஸ்டர், நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? பின்னால் இருக்கிற அன்பு நண்பரே, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க இந்த உலகத்தில் ஏதோ உங்க பேரை அந்தோணி ராஜின்னு வச்சுட்டாங்க, இல்லைன்னா உங்க பேரை மேரி மகதலேனா வச்சுட்டாங்க, இல்லைன்னா உங்க பேரை அமல ஒரு பவுன் வச்சுட்டாங்க, இல்லைன்னா உங்க பேரை ஜெசிந்தான்னு வச்சுட்டாங்க, அதனால நான் கிறிஸ்தவா அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவர்களுடைய அழைப்பு என்னன்னா புனிதம். சொல்லுங்க, என்னது? நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? புனிதனாக மாற. இப்ப டொமினிக் சாவியோவை பற்றி புனித ஜான் போஸ்கோ சொல்லும்போது சொல்லுகிறார், அவனுடைய முகத்தை பார்த்தேன், அங்கே ஒரு வான தூதரை போல அவனுடைய முகம் பிரகாசித்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? புனித டொமினிக் சாவியோ அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த பொழுது எல்லா சிறுவர்களும் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டொமினிக் சாவியோவும் அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் ஜான் போஸ்கோ அவர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார், இப்பொழுது இயேசு வந்தால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்வீர்கள்? உடனே ஒரு சிறுவன் சொன்னா, எங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன். இன்னொரு சிறுவன் சொன்னா, இப்பதான் எங்க அம்மா ஒரு புதுசா எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு இதெல்லாம் வாங்கி தந்திருக்கிறாங்க, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், போவேன். ஆனால் புனித டொமினிக் சாவியோவிடத்தில் கேட்டபொழுது அவன் சொன்னார், நான் உடனடியாக இயேசுவோடு பயணிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்பா அப்படின்னு கேட்டாரு. நான் எப்பொழுதும் இயேசுவோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியணும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியணும்னா, இந்த உலகம் உங்களுக்குரியது அல்ல. சொல்லுங்க, இந்த உலகம். சத்தமா சொல்லுங்க, இந்த உலகம். நீங்க மாடி வீடு கட்டி வச்சிருக்கலாம், ஒரு 100 பவுன் சேர்த்து வச்சிருக்கலாம், ஒரு நிறைய எத்தனையோ காரியங்கள்ல நீங்க திறமை உள்ளவர்களா இருக்கலாம். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இது எதுவுமே எனக்குரியது அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பவுல் இந்த நாளிலே சொல்லுகிறார், ஓட்ட பந்தயத்தில், ஒரு பந்தயத்தில் இருக்கிறவனுக்கு நோக்கம் என்ன? ஒரு பந்தயத்தில் யாராவது கலந்துக்கிறான், ஒரு போட்டி அப்படி சொல்லுவோம், ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கம்மா? அவங்க என்ன நோக்கம்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும், இந்த கோப்பையை, இந்த மெடலை நான் வாங்கணும். ஒரு கோப்பையை வாங்கணும், ஒரு மெடலை வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஜாலியாக டெய்லி கோன் ஐஸ் சாப்பிட்டுட்டு, நல்ல சிக்கன் சாப்பிட்டுட்டு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே சொல்லுங்க? அப்படி இருப்பாங்களா? சத்தமாக சொல்லுங்க, அப்படி இருப்பாங்களாம்மா? யாராவது கோன் ஐஸ் சாப்பிட்டுட்டு, கப் ஐஸ் சாப்பிட்டுட்டு, நல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, நல்ல தூங்கி ஹாயா படுத்துட்டு கப்பு வாங்க முடியுமா? அதான் பவுல் எழுதுறாரு, பந்தயத்தில், ஓட்ட பந்தயத்திலையோ ஒரு திடல்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த கப்பை வாங்குறதுக்கு, அந்த மெடலை வாங்குறதுக்கு அவன் ராத்திரியும் பகல் என்ன செய்வான்? எல்லாரும். நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ம இந்த பக்கத்தில் ஆத்தூர் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அதிகாலை சில 4 மணிக்கே சில இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். வெறும் காலில் வேகமாக நல்ல ஓட்டப்பயிற்சி பந்தயம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். நான் கேட்டேன், என்னப்பான்னு? இல்லை, நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான், இவன் என்ன பண்ணுறான்?
ஓடிக்கிட்டு இருக்கிறான். சிலர் பாருங்க, நைட்டு சில தம்பிகள் ஓடுறான். ஏன் பான்னு, நான் இன்னும் கொஞ்சம் பந்தயத்தில் கலந்துருக்கிறேன், அதனால ஜெயிக்கணும். அப்போ ஒருத்தன் பந்தயத்தில் பங்கெடுக்கிறவன் ஒரு தனக்காக குறிக்கப்பட்டுள்ள அந்த ஒரு பந்தயத்தினுடைய அந்த விலையேற பெற்ற வெற்றி வாகையை பெறுவதற்காக அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னை ஒடுக்குகிறான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறான்? அதனால தான் அங்கே எழுதப்படுகிறது இந்த வார்த்தைக்கு என்னன்னா இச்சை அடக்கம். சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அப்போ அர்த்தம் என்ன? இஷ்டம் போல இல்லை, கட்டுப்பாடோடு இருக்கிறவனே வெற்றி பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையா? சொல்லுங்க சகோதரியே, சகோதரனே, நீ இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே விசுவசிப்பாய் என்றால் நீ இஷ்டம் போல வாழ வாழ முடியாது. அதனால தான் இந்த நாளிலே இங்கே பவுல் எழுதுகிறார் தன்னடக்கம், இச்சை அடக்கம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த இச்சை அடக்கம் என்பது இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தன்னடக்கமா இருக்கணும், இச்சை அடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா இதை யாருமே விரும்புவதில்லை. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் ஜனங்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வழிபாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிறாங்க, ஆட்டையும் மாட்டையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் தனக்கு கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு அவன் விரும்பவே. அதனால தான் இயேசு சாமி சொன்னார், யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நல்ல கவனிக்கணும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் படிங்கம்மா. சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்களுக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவருக்கு ஒரு ஆட்டை கொடுன்னா ஆட்டை கொடுக்கறதுக்கு ரெடி. இப்போ ஒரு அசனம் வைக்கிறோம், நம்ம தெருவில் இருந்து ஆடு கொடுக்கணும்னா எல்லாம் நிறைய பேர் அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க 73 ஆடு தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அதை விட சமீபத்தில் ஒரு ஊரில் ஏதோ பக்கத்தில் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க 1200 கிலோ ஆட்டுக்கறியில் நாங்கள் என்ன செஞ்சோம், அசனம் போட்டோம். அப்போ எத்தனை ஒரு டன்னுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் ரெடி ஜனங்கள். மாலை, ஆள் உயர மாலை இல்லை. ஏன் நீங்கள் கிரெயின் வச்சு கூட என்ன செய்வீங்க, மாலை போடுவீங்க, ரோஜாப்பூ மாலையாக போடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அதில் வேறு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பெங்களூர் ரோஜா வாங்கி போடுறோம் தெரியுமா, அதுலேயும் பெருமை. சரி, வச்சுக்கோங்க. ஆனால் எது மட்டும் இல்லை, மனம் மட்டும் என்ன செய்ய முடியல, மாற முடியல. நாங்கள் நடக்கிறது போல தான் நடப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, ஆனால் எல்லாத்தையும் பண்ணுறதுல நீங்கள் யாராக இருக்கிறீங்க, சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இதை யாரை பார்த்து சொன்னார்? அன்றைய யூத சமுதாயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தங்களை ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் யாரா இருக்கிறீங்க? உங்களுக்கு சாத்தானே தந்தை, உங்கள் தந்தையின் இஷ்டப்படி வாழ்வது உங்களுக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம இஷ்டப்படி வாழ்றோம்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பந்தயத்தில் இருக்கிறவன் எப்படி தன்னை கட்டுப்படுத்துகிறான், அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எப்படியும் பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க இயேசுவை நம்புறீங்களா? நான் இயேசுவை நம்பாதவங்க பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா பாப்பா? அப்போ உனக்கு என்ன இருக்கணும், எல்லாரையும் மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. எல்லாரும் வாழ்கிற மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. எனக்கு தெரியணும், என் தலையில் என்னைக்கு ஆண்டவர் ஞானஸ்நானத்தை ஊற்றி தேவன் என்னை மீண்டும் ஒரு புதுப்பித்தலின் அனுபவத்துக்குள்ள என்னை அழைத்தாரோ, அப்புறம் எனக்கு தெரியணும் நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, உலகத்தின் போக்கின்படி வாழ்கிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு தந்தை ஆபிரகாம் கிடையாது, உங்கள் தந்தை யாரு? சாத்தான். தருதலையா வாழ்றவன், இஷ்டம் போல வாழ்றவன், இவர்களுக்கு சாத்தானே தந்தை. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது ஏன் அப்படி சொன்னார்னா, ஏன்னா நீங்க அதுல வாசிங்களேன், யோவான செய்தி 8ஆம் அதிகாரத்துடைய 44வது வசனத்துல இன்னொரு அந்த அடுத்த பகுதியை வாசிங்கம்மா. தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி, அவன் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து அவன் பொய் பேசும்போதும், ஏனெனில் அவன் பொய்மையின். அதனாலதான் பாருங்க, யாக்கோபு முதல் அதிகாரம் 14-15 வசனம் படிக்கிறீங்களா? யாக்கோபு முதல் அதிகாரம் 14-15 வசனம் சீக்கிரம் படிங்கம்மா. யாக்கோபு 1:14ஆம் அதிகாரம், முதல் அதிகாரம் 14-15 வசனம். ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த தீய நாட்டங்களினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை பெற்றெடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சாத்தானே உங்களுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் உனக்கு தந்தை. விளைவு என்ன? ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய சொந்த தீய நாட்டத்தினால் அழிந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரதர்ஸ், நல்ல கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. இந்த உலகத்தில் பாவம் சாவை கொண்டு வருகிறது. பாவம் எதை கொண்டு வருகிறது? எப்படிங்க கொண்டு வருகிறது? ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த தீய நாட்டத்தினால் சோதிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியலை. குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியலை. விபச்சாரத்தை விட்டு வெளியே வர முடியல. தாறுமாறான வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியல. இவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, ஏன்பா இப்படி குடிகாரனா இருக்கிற? இந்த குடிப்பழக்கத்தை ஏன் உன்னால விட முடியல? இந்த பாவ வழியை ஏன் உன்னால விட முடியல? அநேகர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு விளையாட்டாக என்ன செஞ்சேன்? குடித்தேன். அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவர்ந்து இதை குடிச்சு பார்ப்போம். நமக்கெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பாவத்தில் விழுந்ததனுடைய முதல் தொடக்கம் என்ன சொல்லுங்க? நம்ம பாவத்தில் விழுவதனுடைய முதல் தொடக்கம் என்னது சொல்லுங்க? தொடக்கம் என்னதுங்க? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான்லாம் இதுக்கு அடிமையாலாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மன தைரியம். சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன தைரியம் சொல்லுங்க? என்ன தைரியம்? அசட்டு தைரியம். கடைசியில் இந்த அசட்டு தைரியம் நம்ம எங்க கொண்டு போய் விட்டுட்டு வாழ்க்கையில் மீளவே முடியாத பாவத்தில் கொண்டு போய் நம்மை விட்டு விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேருடைய பரிதாப கதைகள் நமக்கு தெரியும். இதுலேருந்து ஏன் வெளியே வர முடியல? முடிவு என்ன பாருங்க? பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் எதை கொண்டு வந்துட்டு? சாவை கொண்டு வந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிற தீமைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும் பிரதர்? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரியமானவர்களே, வேத வசனத்தை பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:22. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். கை தட்டுங்க பாப்போம். அப்ப தீய நாட்டம்ங்கிறது என்னது சொல்லுங்க? தீய நாட்டம் என்பது எங்க என்னது? உங்களை ஏமாற்றும் வழிமுறை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை சத்தமா சொல்லுங்க.
உங்களை ஏமாற்றும் ஒரு சினிமா நடிகையை நல்ல செக்கச்சவேன்னு காமிச்சு லக்ஸ் சோப்பு அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. வருமாக்கா சொல்லுங்கள், விளம்பரம் வருமா? இது உங்கள் சருமத்தை என்னது உங்கள் மேனியை பளபளக்க செய்யும். லக்ஸ் சோப்பு போட்டு குளிங்க அப்படின்னு வருது. அப்படி தானே? என்ன சோப்பு? லக்ஸா ஏதோ ஒன்று வச்சுக்கோ. சரி, ப்ரைஸ் அலாட். இல்லைன்னா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வச்சுக்கோ. இல்லைன்னா ஆண்களுக்கு ஃபேர் எவர் வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வெள்ளையாயிருக்கியா சொல்லுங்க. ஒரு அம்மா சில பேர் பாருங்க, என்னெல்லாம் விளம்பரத்தில் வருதோ அத்தனை என்ன செய்வாங்க? சத்தமாக சொல்லுங்க. அதில் போட்டிருக்கோம் இதெல்லாம் கற்பனையானதுன்னு கீழே பொடிசாக போட்டிருக்கோம். அப்படி தானேக்கா? சொல்லுங்க, இது கற்பனை. சில பேர் அப்படி முடியை இப்படி திருப்பின உடனே முடி என்ன செய்யும்? மேகம் மாதிரி அப்படி சர 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 சரன்னு. எவ்வளோக்கா முடி வளர்ந்துருக்கா? அவளே மொட்டை தலைச்சி தான். அவளுக்கு தெரியும் இதுக்கு மேலே வளர்ந்ததுன்னா பேனும் பொடுகும் தான் பெருகும்னு. முடி என்ன? இது ஒரு கற்பனை. ஆனால் கற்பனையை என்ன செய்கிறோம் சொல்லுங்க? நம்புகிறோம். காம்ப்ளான் குடியுங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? எவனா வளர்ந்துருக்கானா? சும்மா சொல்லுங்கள், வளர்ந்துருக்கானா? நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆடு இன்னைக்கு போய் பாருங்கள். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கும்? இவை என்னது? கற்பனை. இது உங்களுக்கு உடலுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஆனால் அது கண்ணுக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இந்த பாவங்கள் எங்கே கொண்டு போய் முடிக்குது எப்படி சொல்லும்போது அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமாக அதில் எழுதியிருக்குது. தீய நாட்டங்களால் ஏமாந்து. அப்போ தீய நாட்டம் உங்களை எங்கே கொண்டு போகும் சொல்லுங்க? தீய நாட்டம் உங்களை எங்கே கொண்டு போகும்? ஏமாற்றத்துக்குள்ளே கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரா, தீய நாட்டம் உங்களை எங்கே கொண்டு போகும்? ஏமாற்று வழிகளுக்கு கொண்டு போகும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னை இந்த உலகத்தில் நீ செய்கிற பாவ பழக்கங்கள், நீ செய்கிற அநீதியான வாழ்க்கை முறைகள் உன்னை எங்கே கொண்டு போய் முடிக்கும்னா உன்னை ஏமாற்றத்துக்கு கொண்டு போய் முடிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சின்ன விளம்பரம் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணா லட்டு தின்ன கண்டிப்பாக விளம்பரம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த விளம்பரத்துக்கும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? நீ பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். எப்படியெல்லாம் மக்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? டியூன் பண்ணுறாங்க. நான் உட்காந்து யோசிப்பேன். இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். சாத்தானும் இதே போல தான் ஜனங்களை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். ஒரு 7 குடிச்சவனு எவரெஸ்ட் மலை இவர் என்ன செஞ்சிருவாரான்? ஏறிடுவானா அவன். ஆனால் நம்ம ஆளு அதே மாதிரி என்ன செய்கிறான்? எதையாவது வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதனுடைய விலை பார்க்குறேன். இந்த உலகத்திலே உங்களை ஏமாற்ற விளம்பரங்களை காண்பிப்பது போல சாத்தான் இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்திற்கு என்று போக வேண்டிய ஜனங்களை திசை திருப்புவதற்காக பாவங்களை அவன் விதவிதமாக வைத்திருக்கிறான். எப்படி வச்சிருக்கான் சொல்லுங்க? பாவங்களை அவன் எப்படி வச்சிருக்கான்? நீங்க நினைக்கவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளவு டேஸ்டா, அவ்வளவு தூரம் சாத்தான் பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? விதவிதமாக வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அதனால தான் பவுல் எழுதுறாரு, ஏமாந்து போகாதீங்க. என்ன செய்யாதீங்க? ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தயவு செய்து எடுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். படிக்கிறீங்களாப்பா? உங்களிடையே சண்டை சச்சரவுகள் உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா. அன்னைக்கு குடும்பங்கள் அமைதி இழந்து போச்சு. நீங்கள் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாம். ஒரு பிள்ளையை கூட்டு வந்தாங்க. அவளுக்கு மன அழுத்தம், மனநோய் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. நாங்களும் உட்காந்து அவளுக்காக ஜெபம்லாம் பண்ணோம்.
கடைசியில் பார்த்து அவட்ட உட்காந்து பேசினா அவள் ஒரே போராட்டத்தில் தான் இருக்கிறான். என்ன அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கையில் முதல் மேரேஜ் ஏதோ ஃபெயிலியர். ரெண்டாவது பாருங்கள், செல்ஃபோன்லேயே யாரோ போன இடத்துல ஒருத்தர் பழகிட்டா செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறா, செல்ஃபோனுக்கு அடிமை. கடைசியில் என்ன, அவனுக்கு திருமணம் முடிஞ்ச 2 குழந்தைகள் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, கெட்டினா நான் யாரை தான் கட்டுவேன், இவனை தான் கட்டுவேன். நான் சொல்கிறேன், உட்காந்து பேசுகிறேன், ஏமாங்க வா, ஒரு பாவம் ஒரு பிள்ளை 2 குழந்தைங்க இருக்குது. அவள் சொல்கிறான், அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் என்ன செய்வேன், கட்டுவேன். கடைசியில் எனக்கே சகிக்க முடியல, செவுட்டு அடிச்சிடும் ஓடிடு அப்படின்னு குடும்பத்தோடு அனுப்பி விட்டுட்டேன். இதுக்கு மேலே எவ்வளோ வச்சு நம்ம நினைச்ச முடியாது, பேசவே முடியாது. எப்பா நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், இன்றைக்கி பாவம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, சிற்றின்ப நாட்டங்கள் என்ன கொண்டு வந்துட்டு செய்வேன். சிலர் பாருங்க, குடிக்கிறது தப்புன்னு சொல்லுங்கங்க, தெரியும். காதல் பண்ணி கட்டமனா போகிறது தப்புன்னு தான் தெரியும். அவன் கஞ்சா குடிக்கிறான், அவன் குடிகார பைய, அவன் பொம்பளை பொறுக்கி சொறி நாயி, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அது சொல்லும், அதெல்லாம் நாங்கள் ஒரு ட்ரிப்பு முடிவு எடுத்துட்டா நாங்கள் மாற்றவே முடியாது. இந்த சொறி நாயை நம்ம என்ன செய்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால தான் அவர் எழுதுகிறாரு, உங்கள் தீய நாட்டங்களால் தான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுது, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் என்ன செய்கிறது, அழிவையும் சார்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நீங்கள் 1 பேதுரு 2:11 இதெல்லாம் குறிச்சிக்கோங்க சார். கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிங்க. கிறிஸ்தவர்கள் பைபிளெல்லாம் கொஞ்சம் பெரட்டுங்க. பைபிள் வாங்கி பத்திரமா வைக்காதீங்க. பைபிள்லாம் நல்லா அழுக்காகட்டும். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக போய் வீட்டில் இருக்கிற கறி துண்டெல்லாம் எடுத்து போட்டு அழுக்காக்கிறாத, நீ புரட்டி அழுக்காகட்டும். பைபிள் உனக்கு பெரட்ட பழசாகனா உன் இருதயம் புதுசாகும். அல்லேலூயா. யார் வீட்டிலலாம் பைபிள் புதுசாக இருக்கும், உன் இருதயம் எப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. அல்லேலூயா. படிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2:11 அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். ஐயா நான் சொல்லலை, இதை 2000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே முதல் போப்பு சொல்லிட்டார். முதல் போப்பு யாரு? இப்போ இருக்க போப்பே தெரியாது இல்லை, முதல் போப்பு வரையா? முதல் போப்பு யாரு? முதல் திருத்தந்தை யாருங்க? பேதுரு. பிரைஸ் தி லார்ட். திருச்சபையினுடைய முதல் போப், முதல் திருத்தந்தையாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். யார? பேதுருவே, பாறையே, உன் மேலே இந்த திருச்சபையை கட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டினார். அல்லேலூயா. இப்போ அந்த முதல் போப்பு சொல்றாரு, நீங்க என்னதுப்பா இந்த ஊனியல்பு சொல்லுங்க, என்னது? நானே வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால். நீங்க இந்த உலகத்தில் யாரு? சத்தமா சொல்லுங்க. இந்த இந்த உலகத்தில் நீங்க யாரு சொல்லுங்க. உங்க வீட்டில் போட்டோ இருக்குதா? ஆல்பம் இருக்கா? இப்போம்லாம் ஆல்பம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றா கூட வரமாட்டேக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, பாப்பா ஆல்பத்தங்க. ஆல்பமா? இந்த 2 பிள்ளைங்க பிறந்துட்டு இன்னும் ஆல்பம் மட்டும் வரல. ஆல்பம் இருக்காங்க வீட்டில்? யார் வீட்டிலலாம் இருக்கு ஆல்பம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்களா? ஆல்பம் இருக்காப்பா? இருக்குல்ல. இந்த ஆல்பத்தை நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போனோன்னு எல்லாரும் பார்க்கணும். என்ன செய்யணும்? கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஹோம் ஒர்க். என்ன, உங்கள் வீட்டில் போனோன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆல்பம், இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆல்பம், இல்லை ஞான ஸ்நானமோ புதுநன்மையோ எல்லாத்துக்கும் தான் இப்போ ஆல்பம் வச்சுருக்கீங்களே. அல்லேலூயா. இந்த ஆல்பத்தை எடுத்து ஜஸ்ட் 1 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். இந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணணும். என்ன தெரியுமா? இந்த ஆல்பத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது இருந்தவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? நான் ஒரு ஆல்பத்தை எடுத்து பெரட்டி பார்த்தா இருந்தாங்க, இப்போ எங்க
சொல்லுங்க. ஒரு ஆல்பத்தை ஒரு 20 ஆண்டு காலத்தில் உள்ள ஆல்பத்தை எடுத்து பார்த்தா இந்த ஆல்பத்தில் நிறைய பேரை சொல்லுங்க. ஆனால் அவங்க கட்டின வீடு சொல்லுங்க, அவங்க கட்டின வீடு சத்தமாக சொல்லுங்க. இதை விட அவங்களுக்கு பெரிய எவிடன்ஸ் தேவையில்லை. ஒரு ஆல்பத்தை எடுத்து பாருங்க, ஆல்பம் இருக்குங்க. ஆல்பம் அதான் அன்னைக்கு ஒருத்தர் ஒரு போட்டிருக்காரு, நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி உள்ள ஒரு சோப்பில் உள்ள என்னது அந்த கவர், 40 வருஷம் மட்டும் உள்ள கவர் என்ன செய்யுது, இன்னும் அழியாமல் இருக்குது ஒரு கவர். ஆனால் ஆல்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் முன்னாடி போட்டால் இன்றைக்கி இருக்காக்கா? ஏமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 80 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அவங்களாம் இருக்காங்களா? சொல்லுங்கள், இருக்காங்களா? இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்கள் தற்கால குடிகள். நீங்கள் யாரு? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் யாரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு நிரந்தரமானவர்கள். இதை நான் சொல்லலை, பேதுரு ஐயா முதல் போப்பு சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு தற்கால குடிகளும். எப்படி இருக்கீங்க? படிமா அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உங்க ஆன்மாவை இழக்காம இருக்கணும்னா உங்க ஆன்மாவை அழிக்க தேடுகிற இச்சைகளை, தீய நாட்டங்களை விட்டுவிடுங்கள். சார் விட்டுவிடுங்கள். ஏமா விட்டுரு, பாவத்தை என்ன செஞ்சிரு. பாவத்தோடு நீ டீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, பாவத்தோடு சமாளிக்காத. குடிப்பழக்கம், சிலர்லாம் குடிப்பழக்கம், ஐயா அந்த போதையை விடு. இல்லை பிரதர், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன். நினைக்கி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் விட முடியுமா? விட முடியுமா? பாவத்தை ஒருவனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட முடியாது. அக்கிரமத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒருவனாலும் விடவே முடியாது. நீ செய்கிற அநீதியையும் பாவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விடணும்னா விடவே மாட்ட. அதனாலதான் அவர் எழுதுறாரு, நீங்கள் பாவத்தை என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள். தீய நாட்டங்களை விட்டுவிடு. ஏன் நீ விடலைன்னா, நீ நல்லா கவனிங்க, தீய நாட்டத்தை நீ விடலைன்னு வச்சுக்கோ, அது உன்னை விடவே விடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்து வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நல்ல இந்த நாளிலே உங்களோடு பேசி தேவன் எப்படியாயும் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரணும்னு ஜெபிக்கிறேன். வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5. கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். சொல்லுங்க, என்ன சொல்றாரு பவுல்? சொல்றாரு, நீங்களும் நானும் சொல்ற மாதிரி தான். ஏன் வாலிப வயசு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்கணும், ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல ஜாலியா இருக்கணும் இப்படின்னு அறிவு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன ரொம்பயா வயசாயிட்டு, நம்ம என்ன ரொம்பயா கிளவி ஆயிட்டோம், இன்னும் தான் ஜாலியாக இருக்கலாமே, இன்னும் நல்லா ஹாயா வாழலாமே அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவைகளை கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு தாங்க நம்ம சொல்கிறோம் ஜெபம், தவம், பரிகாரம். மாதா லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்ல சொன்னாங்க, 3 காரியங்களை கடைபிடிங்க. கிறிஸ்தவர்களே காது கொடுத்து கேளுங்க. பாத்திமா காட்சியில் மாதா சொல்கிறாங்க, ஜெபம், தவம், பரிகாரம். பரிகாரம் தர்மம் வேற, பரிகாரம் என்னது?
பரிகாரம்னா உங்களையே கட்டுப்படுத்துவது. பரிகாரம்னா பாவிகள் மனம் திரும்ப. இப்போ சும்மா வச்சுக்கிட்டோமே, நான் ஒருத்தர் ஏசிட்டாரு, பதிலுக்கு ஏசணும். உனக்கெல்லாம் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க ரோசமே. ஆனால் அந்த இடத்தில் நான் என்ன செய்யணும்? அந்த இடத்தில் ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப இந்த நிகழ்வை பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நானும் மில்டனும் போயிருக்கிறோம். போன இடத்துல என்ன மாதிரியே நினச்சி மில்டனுக்கு 2 தோசையை வச்சுட்டாங்க. சும்மா உதாரணத்துக்கு, ரொம்ப நல்ல எண்ணெய். அந்த அம்மா என்னையே நினச்சிட்டு பிரதர் 1 தோசை தான் என்ன செய்கிறாரு, தும்பாரு அப்படி நினச்சிட்டு மில்டனுக்கு நினச்சிட்டு நல்ல ஆளை பார்க்கும்போது வண்ணமாக இருக்காரு, ஆனால் உண்மை அப்படின்ட்டு 1 தோசையை வச்சுவிட்டு பிரைஸ் அலாட். அந்த அம்மா பிரைஸ் அலாட் பிரன்ட்டு மில்டன் நினைக்கிறாங்க, ஆண்டவரே இவங்க கூட வந்ததுக்கு சோதனையா, சரி பரிகாரமாக இன்று வயித்தை என்ன செய்கிறேன், கொஞ்சம் ஆண்டவரே ஒரு 100 பாவிகள் மனம் திரும்ப ஓர்த்து கொள்ளுகிறேன். இப்படி தான் ஒருத்தலை என்ன செய்கிறாங்க குருக்கள், அன்றைய துறவிகள் என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போனோம், அவங்க நம்மளை கண்டுக்கிடவே இல்லை, அவங்க நம்மளை மதிக்கவே இல்லை. மனசு சொல்லுது போகும்போதே திட்டிட்டு போகலாம் போல, மனசு சொல்லுது உன் வீட்டுக்கெலாம் வந்த பாரு அப்படின்னு சொல்லணும் போல, மனசு சொல்லுது பேசாமல் இன்னும் அந்த வீட்டு பக்கமே. ஆனால் இந்த இடத்தில் கூட நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த நிகழ்வை ஒரு உத்திரிகஸ்தல ஆன்மாக்களுக்கு பரிகாரமாக ஆண்டவரே இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய மோட்ச வாக்கியத்தை தாரும். சிஸ்டர் ரொம்ப நன்றி, போயிட்டு வர்றோம், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, போய் தொலைஞ்சிரு அப்படின்னு சொன்னால் கூட பிரைஸ் தி லார்ட். இப்படி பரிகாரத்தை அன்று இன்னைக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு தான் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. அப்போ மீண்டும் வந்துருந்தேன், ஜெபம் தவம் பரிகாரத்தின் மூலம் நான் என்னுடைய எண்ணங்களை அறிவை கட்டுப்படுத்துகிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், வசனங்களை படிங்க, வசனம் தான் உங்களை விடுவிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப, ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் என்ன போட்டிருக்கும்பா, அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். நீங்க பாருங்க பைபிளில் சிம்சோன், வேகமாக பாருங்க, சிம்சோன் ஒருத்தர் இருந்தான். சிம்சோனை பாருங்க, கடவுளுடைய ஆவி அவன் மேலே இருந்துச்சு, ஆண்டவரின் ஆவி உள்ளவன். ஆனால் அவன் யாரை தான் பார்த்தான், அவனுக்குள்ள பாவம் இருந்தது. பாவம் என்ன செஞ்சது, அந்த பாவத்தையே தான் தேடிச்சு, பாவ வழிகளையே தான் தேடிச்சு. சிலரை பாருங்க, எந்த ஊரில் இறங்கினாலும் சரி. நான் சமீபத்தில் நம்ம போன வருஷம் நினைக்கிறேன் குருசு மேலே போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். போனது புனித பயணம், அப்படி தானே, நமக்கு தெரிஞ்ச புனித பயணம், அதுக்காக ஹோலி லேண்ட் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கினோன்னு வேகமாக போனார். நான் நினச்சேன் இவ்வளோ பக்தியாயா, பஸ்ஸே நிற்கல அதுக்குள்ளே அப்படின்னா. கடைசியில் தான் சொல்கிறார், பக்கத்தில் உள்ளவர் எங்கே போகிறார் தெரியுமா, குவார்டர் கடையை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. கேரளாவில் எங்கேயாவது பட்டச்சாராயம் எங்கேயாவது, அங்கே தான் சாராய கடைக்கு பஞ்சே இல்லையா, கல் கடைலாம் இருக்குல்ல, ஏதாவது கிடைக்குமா, இவ்வளவு பக்தியாயா. சிலரை பாருங்கள், நீங்கள் எங்கே தான் போய் இறக்கி விட்டாலும் அவங்க தேடுறத தேடிடுவாங்க. நீங்கள் கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் அந்தமானில் கொண்டு போய் இறக்குனாலும் சரி, இல்லைன்னா ஆர்டிக் கடலில் இறக்கி விட்டாங்க, எங்கே இறங்கினாலும் சரி அவங்களுக்குரிய இடத்த தேடிடுவாங்க. ஏன், அவங்க புத்தி எங்கே இருக்கும் சொல்லுங்கள், அங்கேயே தான் இருக்கும். நீ என்ன பாவத்தில் இருக்கிறியோ அது ஒன்று அங்கே உன் புத்தி அதை தான் தேடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் எழுதுகிறார், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்கிறவர்கள் என்ன தான் செய்வாங்க, ஊனியல்பு தான் தேடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது அடுத்து அந்த 5வது வசனத்தை பாருங்க. ஆனால்
ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். எங்க இருக்கும்? அப்ப ரெண்டு இருக்கு. ஒன்னு என்னது? பக்கத்தில் கை சொல்லு. உனக்குள்ள ரெண்டு இருக்குது. என்னது? ஊனி இயல்பு, இன்னொன்னு ஆவிக்குரிய இயல்பு. சொல்லுங்க, என்னது? ஒன்னு என்னது? சரீரம் சொல்லுது, இச்சை சொல்லுது, பார்த்த உடனே கேட்ட உடனே அப்படியே உடனே நினைச்சு அதை தொடணும், அனுபவிக்கணும். இது இல்லைன்னா உசுரே பெயரும். ஆனா ஆவிக்குரிய இயல்பு என்ன சொல்லுது? இது வேண்டாம், இதை தொடாத, இதை செய்யாத. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் பிரதர். உனக்குள்ள இருக்கிற நீ இந்த உடம்பு சொல்ற மாதிரி வாழாத, சரீரம் சொல்ற மாதிரி நீ வாழாத, இச்சைக்காக நீ வாழாத, பாவத்துக்கு அடிமையா இருக்காத. இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கப்பா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீ பாவத்தை விடணும் அப்படின்னு விரும்பணும்னா இந்த வசனங்கள்லாம் படிச்சுக்கோப்பா. கலாத்தியர் 5:24. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். கை தட்டுங்க பாப்போம். என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. குடிப்பழக்கத்தை நீ விடன்னா உன்னுடைய இழிவான அந்த காரியத்தை சிலுவையில் அறைஞ்சிரு. தாறுமாறான வாழ்க்கையில வாழ்றியா? ஒழுக்கத்துக்கு விரோதமா ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்றியா? நீ அந்த சிலுவையில் அறையணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பெரிய பரிசுத்தர்கள், நீதிமான்கள்லாம் கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தில் கடக்க தான் செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்குது. மூக்குக்கு மேலே சிலருக்கு கோபம் வரும், சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் பொறாமல் இருக்கும், சிலருக்கு பார்க்கறது மேலாம் ஆபாச எண்ணங்கள் வரும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா சூசன்னாங்கிற ஒரு உன்னதமான நல்ல பெண்ணை 2 கிழவர்கள், அன்றைய கால நீதிபதிகள் பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்களாம்? ஆபாச எண்ணத்தோடு தான் பார்த்தாங்க. ஏன்னா இழி உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால் நம்ம எல்லாருக்குள்ளே ஏதாவது பாவம், ஏதாவது இழிவான ஆசை, இழிவான எண்ணம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதை என்ன செய்யணும்? இதை ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? நீ சிலுவை அண்டையில் வரணும். எங்கே வரணும்? பவுல் சொல்றார், இந்த சிலுவையை நீ பார்க்கணும். நீ பார்த்துட்டு என்ன செய்வேன்னா, சிலுவையில் உன் இழி உணர்ச்சிகளையும் இழிவான இச்சைகளையும் நீ அதில் அறைய வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவன் அதில் என்ன செய்யணும்? அறையணும். இன்னைக்கு நல்ல எத்தனையோ இளைஞர்கள், இளம்பெண்கள் இன்னைக்கு பைபிள் எடுத்து அநேகருக்கு கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க. ஒரு தங்கச்சிலாம் சொன்னா, சமீபத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட காரைக்கால் பகுதியில் போயிருந்த பொழுது அவ சொன்னா, நான் ஒரு யாரா வாழ்ந்தேன்னா, ஒரு கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு தாறுமாறா வாழ்ந்தேன். எனக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு பஞ்சமே கிடையாது, ஜாலியாக இருந்தேன். அதெல்லாம் தப்பே இல்லைன்னு தான் நினச்சிங்க. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன். என்ன வேணாலும் பண்ணலாம், இஷ்டம் போல் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், எத்தனை மணிக்குனாலும் எப்படினாலும் போகலாம். என்னை என் பெற்றோர்லாம் கேட்க முடியாது. ஏன்? அவ்வளோ வடாடத்தி பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் எங்களுடைய கல்லூரியில் ஒரு வேத ஒரு தியானம் வைத்தாங்க. அப்பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது எவ்வளவு அசிங்கமாக நான் வாழ்கிறேன்னு. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் பைபிளை படிக்காதனால தான் உங்கள் அசிங்கம் உங்களுக்கு தெரியலை. நீ பைபிளை படிக்க ஆரம்பி, நீ சுத்தமடைய ஆரம்பிப்பாய். கை தட்டுங்க. ஏன் அநேகருக்கு பைபிள் எடுக்க முடியலை? உலகத்திலேயே அதிகமாக தூக்கம் வருகிற தூக்க மாத்திரை இது பைபிள், ஜெபமாலை. இந்த ரெண்டையும் கையில் எடுத்துகிட்டு என்ன வந்துடும்? சொல்லுங்க, என்னமா வரும்? தூக்கம் வரும். தூக்கம் வரணும்னா உடனே ஒரு அம்மா சொன்னிச்சு, நான் தூக்கம் வரணும்னா உடனே ஒன்றை செய்வேன். என்ன செய்வேன்? பைபிளை வாசிப்பேன், தூங்கி விடுவேன். இங்கே இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுமா, நான் என்ன மாதிரி டெய்லி யாரும் என்ன செய்ய முடியாது? பைபிளை வாசிக்கவே முடியாது. ஏன்? பைபிளை திறந்தோன்னு தூங்கிடுது இல்லை? பிரைஸ் தி லார்ட்.
நான் அந்த மாதிரி பைபிள் வாசிப்பேன், டெய்லி வாசிப்பேன். எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கீங்க? திறந்த உடனே மூடி தூங்கிடுவேன். நீங்கள் பைபிள் படிங்க, திறந்துட்டு வச்சிடாதீங்க. டெய்லி ஒரு வசனமாவது படிங்க. அப்போ தான் உங்கள் இருதயத்தை நினைச்ச முடியும் சரி பண்ண. அந்த பிள்ளை சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை பைபிளை படிக்கும்போது வேத வசனம் தான் என் இருதயத்தை குத்திச்சு. செய்த பாவத்துக்கு மனம் வருந்தினேன், திருந்தினேன். என்ன மாதிரி எந்த இளம்பெண்ணும் தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு இன்னைக்கு இயேசுவை நான் அநேகருக்கு அறிவிக்கிறேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். இங்கே யாராவது சில நேரங்களில் நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். தயவு செய்து சொல்கிறேன், உங்களால் விட முடியாது. ஆனால் நீங்கள் ஏசப்பாட்ட வாங்க, நிச்சயமாக நீங்கள் திருந்துவீங்க பிரதர். நீங்கள் நண்பர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? அவர் என்ன செய்வார்? உங்களை குடிக்க தான் வைப்பாங்க. நீங்கள் எங்கேயோ மனசு சரியில்லைன்ட்டு போய் வண்டியா உட்காந்தானா அவன் குடிக்க தான் வைப்பான். ஒரு தங்கச்சி சொன்னாங்க, குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு என் சிநேகிதிட்ட ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன். அவள் கடைசியில் என்னை கொண்டு போய் எங்கே தள்ளி விட்டான்னா பாவத்தில் தள்ளி விட்டுட்டா. அவள் செய்கிற பாவத்தில் நானும் இன்னைக்கு கிடக்கிறேன் அப்படின்னு அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் வந்தால்தான், இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்வாரி சிலுவையில் தான் உங்களுக்கு இரட்சணியம் இருக்கிறது. கைதட்டுங்க பார்ப்போம். நீங்கள் போய் டிவி முன்னால் உட்காந்துட்டு ஏதோ 4 நடிகையும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்க செய்கிறது உங்களுக்கு தப்பாகவே உங்களுக்கே தெரியும். அவனுக்கு 7 புருஷன், இவளுக்கு 7 பொண்டாட்டி. எந்த சீரியலை பார்த்தாலும் யாரும் கூடயும் உண்மையாகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எது மனப்பாடமாக இருக்குதோ எல்லாருக்கும் மனப்பாடம், சீரியல் மனப்பாடம் நிறைய இருக்குது. ஒரு அம்மாலாம் சொல்லிச்சுனாலும் டிவியே பார்க்குறது இல்லை. ஏமாண்ணேன் இப்போம்லாம் செல்லே நான் சீரியல் பார்த்துருவேன். இந்த பேய்களோட பார்க்குறதுக்கு பதிலாக தனியாக உட்காந்து பார்த்துருவேன். முந்தியாவது கரண்ட் போயிட்டுனா ஐயோ பேதில் போவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன வேலை? அவருக்கு இப்போ ஒன்று அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி சொல்லுது, பேதில் போவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானே. இந்த கிளவிகளுக்கு வேறு வேலை இல்லையா எல்லாம்? இப்போ அப்படி இல்லை. எத்தனை மணிக்கு தட்டினாலும் சீரியல் என்ன செஞ்சிருது, வந்துடுது. நல்லா கவனிங்க. நீ எதுக்கு அடிமையாக இருக்கியோ அதை விட்டு இன்றைக்கி என்ன செய்ய, வெளியே வரணும். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறை. இன்றைக்கி சிரித்தோம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நான் எதுக்கு அடிமையாக இருக்கணும், அதிலேருந்து வெளியே வரணும். சிலுவையில் ஆண்டவரே இந்த பாவத்தை சிலுவையில் என்ன செய்கிறேன், அறைகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவரை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை உற்று நோக்கினால் நீ பிழைத்துக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகத்தினுடைய முதல் பாவம் எங்கே ஆரம்பித்தது? எங்கம்மா ஆரம்பிச்சு? உலகத்தினுடைய முதல் பாவம் எதில் ஆரம்பித்தது? இச்சையில் ஆரம்பித்தது. எதில் ஆரம்பித்தது? எதில் ஆரம்பிச்சு பிரதர்? இச்சை. நீங்கள் பிறகு படிச்சுக்கோங்க. தொடக்க நூல் 3:6. பார்த்த உடனே அது மேலே என்ன வந்தது? ஆசை வந்துச்சு, கவர்ச்சியாக இருந்துச்சு. இது என்ன, தொட்டு பார்க்கலாம், இதை பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ் ஆனால் ஓகே, இல்லைன்னா அதில் என்ன செஞ்சிடும், ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுவோம். இப்படி தான் அநேகர் நினச்சிட்டு உள்ளே போய் விழுறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. விழுந்த பின்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரோமர் 12:2 வாசிங்கம்மா. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் உலக போக்கில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, போவாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உலக போக்கில் போகாமல் இன்னைக்கு இயேசுட்ட வா, பாவத்துக்கு சம்பளமான கூலியில் போய் நீ என்ன செஞ்சிடாத, விழுந்துடாத. நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரிஞ்சுறதுக்காக அந்த வசனத்தை குறிச்சிக்கோங்க. ரோமர் 6:23. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, ஆனால் இயேசு கிறிஸ்து தர்றது என்னது, நம்ம கடவுள் கொடுக்கும் அருட்கொடை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும்
நிலை வாழ்வு. கை தட்டுங்க பார்ப்போம். என்ன வாழ்வு சொல்லுங்க? என்ன வாழ்வு? இந்த கூட்டம் எதுக்காக? சாவுக்காக இல்லை. இந்த கூட்டம் உன்னை சபிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த ஜெப கூட்டம் எதுக்கு? ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும், உமக்காக நான் வாழணும், நித்தியத்திற்கும் நித்தியரான தெய்வமே உமக்காக உம்மோடு வாழணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம். கொஞ்ச நேரம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10:4-5 வசனம் படிக்கலாமா? எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. கை தட்டுங்க பார்ப்போம். உலகத்தில் உள்ள அறிவெல்லாம் வச்சு நீ பாவத்தை ஜெயிக்க, உலகத்தினுடைய டேலண்ட்டு இல்லைன்னா சில சொல்லுவாங்க, நினைச்சா செய்வேன், நினைக்காட்டா விட்டுருவேன். நான் நினைச்சா எனக்கு தெரியும், நான் எப்படி வாழணும்னு தெரியும். கண்டிப்பாக முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய அந்த கரத்திலே அவர் உங்களுக்கு தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ என்ன செய்யுங்க? உங்களை ஒடுக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களையே நீங்க ஒடுக்கணும். பாவ வழியில் நீங்க போகக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, உன் கண் உனக்கு இடர்லா இருந்தா சொல்லுங்க, அதை பிடுங்கி எரிந்து விடு. உன்னுடைய கை உனக்கு இடர்லா இருந்தா அதை வெட்டி எரிஞ்சிரு. அர்த்தம் என்ன? நீ பாவத்தில் விழுகிறதுக்கு காரணமாக எது இருக்குதோ அந்த உறவோ அந்த சந்தர்ப்பமோ அதை நீ என்ன செய்யணும்? வெட்டி எரியணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வோ நட்போ உனக்கு தேவையே இல்லை. பாவத்தினால வரக்கூடிய ஒரு உயர்வு, பாவத்தினால வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை. முதல்ல நீ முடிவு பண்ணு. அவன் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் நீ அவனுக்கு ஃப்ரெண்டுன்னா முதல்ல அவன் சிந்தனை வரணும். எனக்கு ஒரு தம்பி அழகா சொன்னார், பிரதர் எனக்கு நண்பர்களே கிடையாது. ஏன்? எனக்கு ஒன்லி இந்த உலகத்தில் நண்பரே கிடையாது, ஆனால் ஒரே ஒரு நண்பர் இருக்கார். யாரு? ஏசு என்னுடைய நண்பர். ஏன்பான்னு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன். இந்த உலகத்தில் நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் முடிக்கிறது கடைசியில் எங்கே போய் முடிப்பாங்க? எங்கேயாவது பாவத்தில் தான் போய் முடிப்பாங்க. எங்கேயாவது பாவத்தில் தான் சும்மா பழக்கம், நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகுவா. ஆனால் கடைசியில் பாரு, அந்த பையன் உன்னை பார்க்குறான் பாரு, கடைசியில் தப்பே இல்லைங்கிறப்போம் கடைசியில் போய் அது எங்கேயோ முடிக்கும். டே சும்மா ஃப்ரெண்டாக இருந்தனா கொஞ்சங்கானு குடிச்சு பாடுறா, கொஞ்சங்கா நீ என் கூட வந்து பாரு. இப்படியே போய் தான் எல்லா பாவமும். ஆனால் அவன் சொன்னான், எனக்கு ஒரே ஒரு நண்பர், இயேசு என்னுடைய நண்பர். கை தட்டுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கடவுளை சிநேகிதராக வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய ஆயுதங்கள், உலகத்தினுடைய அறிவோ உலகத்தினுடைய காரியங்களை வைத்து நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நம்ம இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி கவுன்சிலிங்லாம் கொடுத்து சிலரை விட்டுருப்போம். சிலர் பார்த்தா திரும்ப வரமாட்டான். ஏன்டா அப்படின்னு பார்த்தா, போங்க பிரதர், நீங்கள் குடியை விட சொல்கிறீங்க, டாக்டர் சொல்லுவார் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, உடனே விட்டுறாத. ஆடாப்பாய். அப்போ நீ இப்போ என்ன பண்ணுற? நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன். எப்போ? டெய்லி 1.5 குவார்ட்டர் குடிக்கிறேன். விளங்குவ நீ விடுவே? சிரிச்சிட்டு தான் போகணும். அப்புறம் கை கால் இழுத்த பிறகு பரலோக மந்திரம் படிக்க தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். கிளவியை சுருட்டு குடிக்கான்னு தான் சொல்கிறேன். குடிக்கிற அப்புறம் தொண்டை குழிக்குள்ளே கட்டி வந்துட்டுனா அதுக்கு பரலோக மந்திரம் படிக்க நான் தான் வர வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து நான் என்ன செய்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்தை விட்டுருன்னா விட்டுரு. நீ அதில் உன் டேலண்ட் உன் அறிவெல்லாம் வச்சு என்ன செய்யாத, கதை பேசிக்கிட்டு
இருக்காத. அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வசனத்தில் பாருங்க, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும். அதனால தான் நீங்கள் பாருங்க, திருப்பாடல சங்கீதம் 32:8 சொல்லுறது, நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்னோடு இருந்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கை தட்டுங்கப்பா, நல்ல கை தட்டுங்க. ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தனா நீங்கள் பாருங்களேன், இந்த ஜெபத்தில் வந்து உட்கார்றது கூட சிலருக்குலாம் மனசே இல்லை. எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆலயத்தில் வழிபாடு நடக்கும், ஜெப கூட்டங்கள் இருக்குது, ஆனால் அதிலெல்லாம் நமக்கு உட்கார, ஏன்னா உட்கார்ந்து திருந்திருவோம்னு நமக்கே பயம் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், இவங்க ஜெப கூட்டத்துக்கு ஏன்பா வர மாட்டேங்க, திருந்திருவோமோன்னு பயமாக இருக்குண்ணா. திருந்திருவோமோன்னு பயமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஜெப கூட்டத்துக்கு வந்தால் என்ன செஞ்சிருவார், திருந்திருவார். ஒருத்தர் நிறைய பேர் பாருங்கள், வீட்டு தியானம் சென்று வர வாசல் வர கொண்டு வந்து பைக்கில் உள்ளே வா, உள்ளே வந்தால் திருந்திருவோம். அப்போ இவனுடைய அர்த்தம் என்ன, இவனால் அதை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் நீ இயேசுட்ட வா, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இந்த வழிமுறை கிடைக்கவே கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஒரு புனிதருடைய, ஒரு நல்ல ஒரு நீதிமானுடைய தாய் சொல்கிறாங்க, அம்மா சின்ன வயசு சொன்னாங்கன்னா, மகனே உன்னுடைய சரீரத்தை தீய இச்சைகள் கட்டுப்படுத்த விட்டால் உன் ஆன்மா அழிந்து போகும். சொல்லுங்க. உன் சரீரத்தை தீய இச்சைகள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டுனா உன் ஆன்மா என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். நீ நல்லா கவனிக்கணும். சும்மா ஒரு காமெடி டைம் தான் பார்க்க ஆரம்பிங்களேன். ஒரு காமெடி நேரம் என்ன, எல்லாரும் டிவி பார்க்காமலாம் இருக்காங்க, நம்ம ஒரு ஜாலியாக ஒரு காமெடி நேரம் பார்ப்போன்னு பார்க்க தான் ஆரம்பிப்போம். முடிவு என்ன ஆயிரும், சொந்தமாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை போகோ தாங்க பார்க்க ஆரம்பிச்சது, இப்போ என்ன பார்க்குறேன்னா எல்லா டான்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லா அட்டூழியத்தையும் பார்க்குது. ரைம்ஸா என்ன சொல்கிறீங்க, அது கொடுத்தா தான் சாப்பிடும்னு போட்டிருக்கு. என்ன, என் பிள்ளை இதை கொடுத்தாதான் சாப்பிடும், செல்ஃபோனை கொடுத்தாதான் சாப்பிடும். நல்லா கவனிங்க. உன் பிள்ளைக்கு செல்ஃபோனை கொடுத்தான் சாப்பிட்றேன்னா கொஞ்ச நாள் வளர்ந்து வருது, பிள்ளைகிட்ட கேளு, அம்மா வேணுமா செல்ஃபோன் வேணுமா கேளு, என்ன வேணும்னு சொல்லும். அப்போவே நீ தூக்கு போட்டு செத்துற வேண்டியதான். நீ செத்து போயிரு, நீ செத்ததுக்கு சமந்தான் அது. புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், சாதாரணமாக தான் பேசுகிறேன். நீ ஆத்தாளாக இருக்கவே லாய்க்கு இல்லை. ஏன்னா உன் பிள்ளை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை எதிர்க்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. உன் பிள்ளைக்கு இந்த இம்புட்டோண்டு வளர்ந்து வரும்போதே நீ தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டல. சொல்லுங்க, நீ தேவையில்லைன்னு அது சொல்லுது, நீ எனக்கு வேண்டாம். நான் நிறைய பிள்ளைகள் அப்படி சின்ன பிள்ளைகள் வரும்போது கேட்பேன், ஏம்மா அது விடவே விடாது, செல்ஃபோனை அப்புன்னு அம்மாளுக்கு சவுட்டில் 4 அடி, உன்னை நீ பத்தையா போடு, மிந்தி மாற்றி அடித்தாங்க. என்ன இப்போ அப்படி இல்லை, செல்ஃபோனை மட்டும் நீ பிடுங்கணுன்னு யாரெல்லாம் அடி வாங்கிறீங்க, கையெல்லாம் தூக்காத. அல்லேலூயா. செல்ஃபோனை பிடுங்கினவொன்னே என்ன விழுது சொல்லு, உனக்கு தான் அடி விழுது. அப்போமே புரிஞ்சுக்கோ, உன் பிள்ளை அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பிள்ளை என்னவாகுது, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு. இப்போ அடிமையாகிட்டு. என்னது, முதல்ல சும்மா ஒரு ரைம்ஸுக்காக, சும்மா ஒரு இதுக்காக அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், 5 வயசு 6 வயசு ஆகலை, என்னென்ன பார்க்குதுன்னு உங்களுக்கே கற்பனை பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இவங்கெல்லாம் 10 வயசு ஆகும்போது என்னங்க ஆவாங்க சொல்லுங்க, என்னங்க ஆவாங்க? தயவு செய்து நீங்கள் பாவத்தை செய்யாதீர்கள், பாவம் செய்வதற்கு யாரை அனுமதியும் கொடுக்காதீங்க. பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு வேண்டாம், பட்னி கிடக்கட்டும், ஒரு 3 நாள் பட்னி கிடக்கட்டும். சொல்லுங்க, பட்னி ஒன்றும் சாவாது, உன் பிள்ளை சாவாது. ஆட்டோமேட்டிக்காக பசித்த உடனே என்ன செய்யும், நம்ம ஊரில் சொல்லியிருக்காங்க, அழுத பிள்ளை
சத்தமாக சொல்லு. நீ திணிச்சிக்கிட்டே இருக்க, அதான் ப்ராப்ளம். 3 நாள் காய போடு, சாப்பிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா சாப்பிட்டுக்கிறேன்ட்டு நீ முன்னால் தின்னுக்கிட்டே இரு, ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ட்டு வந்துடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளை அழுதா நீ சேர்ந்து அழுதுன்னு வச்சுக்கோ, நீ ஒன்று மாதிரி கேனப்பையா வேணும் இல்லை, கோழைகள் வேறு யாருமே. பிள்ளை அழுதா ஜாலியாக நீ சாப்பிட்டுட்டு இரு. பிரைஸ் தி லார்ட். 4 அடியை போட்டு நீ சாப்பிட்டுட்டே இரு. பாப்பா மெல்ல வந்து மடியில் உட்காந்து சோத்தை தின்னுட்டு பேசாமல் படினா படிப்பான். இப்போ எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்குது. கவனி, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உன்னுடைய கட்டுப்பாட்டை, உன்னை இந்த உலகத்தினுடைய பொல்லாத செயல்களும் பாவங்களும் கட்டுப்படுத்துகிறது என்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆன்மாவை என்ன செய்றீங்க? இழக்கிறீங்க. கோயிலில் வந்தாலும் பூசை நடந்துக்கிட்டு இருக்கு, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நடு பழிப்பு திருப்பலியில் இயேசு எழுந்தருளி வருகிறார் அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட இல்லாமல் செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சர்ச்சு எங்கே போகுது, மக்கள் எங்கே போகிறாங்க, பிள்ளைங்க எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத நினைக்கும் போது கற்பனையே பண்ண முடியலை. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு சில வசனங்களை மட்டும் காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 16. சார் கவனிங்க. தம்பி நல்ல ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காரு, சவுண்டு எவ்வளோ கேட்கும் நம்புகிறேன். பின்னால் வர கேட்குமா? சரி படிங்க பார்ப்போம். நீதிமொழி 16:32 படிங்கப்பா. வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர், நகரை அடக்குபவரை விட தன்னை அடக்குபவரே. கை தட்டுங்க பார்ப்போம். எதை அடக்குறவன்? சிலவர் பாருங்க ஊரையே அடக்குவான், ஆனால் தன்னை அடக்கவே முடியாது. தெரியாது, தன்னடக்கம்னு சொல்கிறோம்ல, அந்த அடக்கம் இல்லை. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறான், உலக தலைவர்கள்லாம் நிறைய பேர் பாருங்க, எல்லாரையும் அடக்கணும்னு நினச்சவன். ஹிட்லர் எப்படி செத்து போனான்? நாசமாக போனான். எத்தனையோ கொடுங்கோலர்கள் இருந்திருக்கிறாங்க. கடைசியில் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் அவங்கள எங்கே கொண்டு போயிட்டு, பரிதாபமான சாவுக்கு கொண்டு போயிட்டு. தன்னடக்கம் எங்கே இல்லையோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தேவை என்னது? இச்சை அடக்கம். அதான் தன்னடக்கம். அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் மற்றவங்க வாழ்கிற மாதிரி வாழ மாட்டேன். இன்னொரு வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் எடுத்துக்கோங்கப்பா. 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். 25:28வது வசனம் படிங்க பாப்போம். தன்னடக்கம் இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லாத. அப்போ ஒருத்தனுக்கு தன்னடக்கம் இல்லாமல் யாரா மாறுறான்? சுற்றி வர வேலி இல்லாமல் ஒரு தோட்டம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது இப்போ ரோட்டில் போகிறது நாய் எல்லாம், பண்ணி மாடு ஆடு எல்லாம் மேய்ஞ்சி அது அழிஞ்சு போயிடும். உனக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான். கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு குடும்ப தலைவிக்கு கட்டுப்பாடு வேணும், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பாடு வேணும், ஒரு மாணவனுக்கு கட்டுப்பாடு, ஒரு மாணவிக்கு கட்டுப்பாடு, ஒரு இளைஞனுக்கு கட்டுப்பாடு வேணும், ஒரு இளமனுக்கு கட்டுப்பாடு வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வாழ்க்கையில் என் முன்னால் இருக்க எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பினாயிலும் வெள்ளையாதான் இருக்குது, பாலும். இனி எதை குடிப்பப்பா சொல்லுங்க. இல்லை நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு பாட்டில் பினாயில் குடித்தால் உங்கள் இளமை 35 வயது 12 வயதாக மாறினா குடிப்பியா? சொல்ல முடியாது. இப்போ விளம்பரத்தில் ஒரு சிம்மரனை காமிச்சுனா நீ குடிச்சிருவ, சொல்ல முடியாது. நான் இவ்வளவு இளமையாக இருக்க பினாயில் குடித்தேன்னா அதுவும் குடிப்பான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தான் எல்லாத்தையும் நம்புகிறானே. என்ன
பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்லுது தன்னடக்கம் இல்லாத மனுஷன் யாராயிருவான்? அரண் இல்லாத பட்டணத்துக்கு. அப்படின்னா என்ன? கோட்டை சவர் இல்லாத ஒரு வீடு. எல்லோரும் வீட்டை கட்டியிருக்கிய, நல்ல சவர்லாம் போட்டிருக்கிய. ஏன் ஏக்குமா அந்த வீட்டில் சவர் போட்டிருக்கு? வீடு அந்த தானே இருக்குது, எதுக்கு சவர் போட்டிருக்கு? எவனும் உள்ள வந்துடக்கூடாது. ஏன் ஏரியா. பிரைஸ் தி லார்ட். இது ஏன் ஏரியா, இந்த ஏரியா எந்த இது இதை கடந்து தான் எதுனாலும் உள்ள அப்போ இங்கேயே பாதுகாப்பாக போட்டிருக்கோம்ல. அப்போ நமக்கு தேவை என்னது? வீட்டுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். இந்த வயசுலேயே நீ பிள்ளைகளை கரெக்டாக வள. இத்தனை மணிக்கு படுக்கணும்னா படுக்கணும், படிக்கணும்னா படிக்கணும். முடிந்த அளவு பிள்ளைகளை அடித்து பழருங்கள், பிள்ளைகளை சொல்லி வளருங்க. பெரம்பெடுக்க வேண்டிய இடத்துல பெரம்பெடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு வேணும். நீங்கள் எப்படியோ இருந்துட்டு 12 மணி வரை டிவி பார்த்துட்டு டிவி பார்க்காது அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு நல்ல அவனே சொல்லுவான். உன்னை பற்றி எனக்கு டிவி பார்க்காண்டு நீ போகிற வைக்கில் போட்டுட்டு நீ செல்ஃபோனை பார்த்துட்டு வச்சுக்கோ, அவன் அதை விட ஐடியா நிறைய வச்சுருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதான் மிந்திலாம் அதான் போட்டுனான். பிட் அடிப்பது எப்படி மிந்தி. இப்போலாம் பிட்டை எப்படி பண்ணுறான்? அவன் காதில் என்னெல்லாம் வச்சு அவனை போய் கேட்ட எழுதிக்கிறான். பரிச்சாட்டையில் என்ன கொண்டு போயிருக்கான்? டிஸ்பிளே மாட்டி கொண்டு போய் எக்ஸாம் எழுதுகிறான். ரொம்ப டேலண்டாக இருக்காங்க. அப்போ நீ செய் அப்படி சொல்வதற்கு முன்பு நீங்கள் செய்து காண்பியுங்கள். பக்கத்தில் கை சொல்லுங்க. செய் என்று சொல்வதற்கு முன்பு செய்து காட்டுங்கள். என்ன செய்யுங்க? கோயிலுக்கு போகணும் மகனை சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? கோயிலுக்கு போகணும். வருத்தப்பட்டுறாதீங்க யாரும். புதுசாக ஆரம்பிக்கும் போது 10 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் வருவீங்களோ. ஆண்டவரே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 9:10 வரை ஹால் திறந்துருப்பாங்களா? சொல்லுமா. 9:10 வரை இல்லை நம்ம இந்த பிள்ளைங்களாம் பாவம்ப்பா அப்படின்ட்டு ஏதாவது திறந்துருப்பாங்களா? 8:55 வரலையா கேட்ட மூடிடுவான். முடிஞ்சு போச்சு, உள்ளே தூக்கி போட்டு வெளியே போய்ட்டு உனக்கு அவ்வளோ அக்கறை இல்லை, என்ன நீ எக்ஸாம் எழுத வேண்டாம்னு தூக்கி போட்டுருவான். ஆனால் உலகத்தில் ரொம்ப இறக்கம் உள்ள திருச்சப்பை. நான் இன்றைக்கி மெல்ல உட்காந்து யோசித்து பார்த்தேன். பூசைக்கு வர்றவங்களாம் சாமியார் கையில் ஒரு பிரம்பை கொடுத்து லேட்டாக வர்றவங்களாம் அடிங்க பின்னால் அப்படி எத்தனை பேர் தான் அடி வாங்காங்க. அடிக்கிற சாமியாருக்கு கையே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஏன் கொஞ்சம் யோசிங்க, மாற்றி யோசிங்க சொல்லுவோம்ல. இனிமேல் பூசைக்கு போகிற அந்த லேட்டாக நினச்சாதீங்க, போகாதீங்க. நீங்கள் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகிறது வேஸ்ட்டு. வாசகம்லாம் வாசித்த பிறகு நீங்கள் பூசைக்கு போய் என்னங்க புண்ணியம்? நானும் பூசைக்கு போகிறேன். இல்லை நான் திருப்பலிக்கு செல்லுகிறேன் என்றால் எனக்கு தெரியணும், நான் எனக்கு என்னுடைய மதிப்புக்குரியவரை பார்க்க. பக்கத்தில் கை சொல்லுங்க. மதிப்புக்குரியவரை பார்க்க லேட்டாக போவீங்களா? சொல்லுங்கள், போவீங்களா? ஒரு மதிப்புக்குரியவரை பார்க்க லேட்டாக போவீங்களாமா? ஏன்? மதிப்புக்குரியவரை பார்க்க நம்ம நினைச்ச மட்டும் லேட்டாக மதிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரம் போவோம். திருப்பணிக்கெலாம் லேட்டாக போகாதீங்க. 5 நிமிஷம் முன்னாடி போங்க, அமைதியாக போய் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. கடந்த காலத்தில் உள்ள நேற்று செஞ்ச பாவமா, வரும்போது செஞ்ச பாவமா, ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஒரு தயாரிப்போடு திருப்பலியில் பங்கெடுங்க, நன்மை நற்கரணையை உட்கொள்ளுங்க. சரி, ஒருவேளை வீட்டில் ஏதோ லேட் ஆகிட்டு, சிலருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது, கொஞ்சம் அடுத்து திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வாடிக்கைன்னா கடவுள் வேடிக்கை பார்க்க வேண்டிய காலம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் எனக்கு என்ன வேணும்? மகனே பூசைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியும். நான் என்ன செய்யணும்? பூசைக்கு போகணும். ஜெபின்னு சொல்ல முடியும், நான் ஜெபிக்கணும். செய்யாதன்னு சொல்ல முடியும், நான் அதை செய்யக்கூடாது. இப்படி தன்னடக்கத்தோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக நம் ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். கடவுள் வரும்பொழுது நமக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். நீதிமொழி 21:3.
23. தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை கைதட்டுங்க பாப்போம். இடுக்கண் வராமல் அவ வாய், கண்ணு, காது, புத்தி, அறிவு, எண்ணம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துங்கள். எப்படி? கிறிஸ்துவின் சிலுவையில் அறைந்து விடுங்கள். பாவத்தை, இச்சையை நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையிலே ஆணிகளால் அறைந்து, ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் புண்ணிய வழிகளை தேர்ந்தெடுப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் என்ன வழியை தேர்ந்தெடுப்பீங்க? சத்தமாக சொல்லுங்கள், என்ன வழியை தேர்ந்தெடுப்பீங்க? நீங்கள் பாருங்களேன், ஒரு பெண் பாவியாக இருந்தா, விபச்சாரின்னு சொல்லப்பட்டா, ஆனால் அதே பெண் விபச்சாரின்னு கையங்களமா பிடிபட்டவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவளை கொண்டு வந்து நிறுத்தி இவளை தண்டிக்கணும்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அவளை தண்டிக்கலை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் அவளை மன்னிச்சுட்டார். நானும் உன்னை தீர்ப்பிடேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் லேசாக பைபிள் அப்படி பரட்டி பாருங்க. அந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா? எப்பா என்னை மன்னிக்க ஆள் இருக்குது, அப்போனா இனிமே நான் என்ன செஞ்சாலும் என்னை யாரும் கேட்க அப்படின்னு சொல்லி பாவம் செஞ்சா. அப்படியா? சொல்லுங்கள், அப்படி தானே? நம்ம ஊரில் திருடுற அந்த முல்லை மாதிரிலாம் சில பேர் இருப்பான். சில பேர் லஞ்சம் வாங்குறவன் இருப்பான். சில பேர் ஊரடித்து உலையில் போடுறவன் இருப்பான். அவன் அம்பிட்டுருவான். ஆனால் அம்பிட்ட உடனே அழுவான். பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். லஞ்சம் வாங்கிட்டா கையங்களமாக பிடிச்சிருவாங்க. உடனே அழுவுறான். ஏன் அழுதான்? மாட்டிக்கிட்டமேன்னு அழுதானே தவிர மனம் திரும்பணும்னு நினைச்சில அழலை. இப்போ இவனை யாராவது ஒருத்தர் உடனே வந்து, சார் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு ஒரு அரசியல்வாதி தலையிட்டு அவனுக்கு விடுதலை கிடச்சிட்டு என்ன பண்ணுவான்? அதோடு அந்த தவறை விட்டு விடுவான். அப்படி தானே? விட்டுருக்கான வேணாது. இதுவரை 50 ரூபா வாங்கினா இனிமே ஐயா வரும்போது 500 ரூபா கொண்டு வரணுமே. இன்னைக்கு அநேகர் இயேசு மன்னிப்பாருங்கிற பேரில் பாவத்தை துணிந்து செய்கிறார்கள். ஆனால் மன்னிக்கக்கூடிய இயேசுதான். ஆனால் பாவத்தை நீ செய்வதற்காக அவர் மன்னிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிற இயேசு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மகா பெரிய நீதிபதியாக வந்து நிற்பார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு நீ அவர் முன்னால் இரக்கத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அதனால தான் அந்த பாவியான பெண் என்ன பண்ண தெரியுமா? இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து ஓயாத முத்தமிட்டு ஆண்டவருக்கு அவள் தன்னையே பலியாக அர்ப்பணிக்கிறாள். இனிமேல் பாவம் வேண்டாம், பரிசுத்தமான தெய்வமே நீர் போதும் என்று ஒப்புக் கொடுத்தாள். அவளுடைய பெயர் இந்த உலகத்தில் எங்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த உலகத்திலே சொன்னதை செய்து முடிக்கிற கடவுள் அவளை புனிதையாக மாற்றிவிட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் முதலாவது ஆரம்பித்த இடத்திற்கு வந்து விட்டேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? சொல்லுப்பா, நீ ஏன் உலகத்துக்கு வந்திருக்க? புனிதராக மாற. சிஸ்டர், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு என்ன அனுப்புனாரு? பாவத்தில் கடந்த ஜேம்ஸ், குடிவரியனா அலைஞ்ச ஜேம்ஸ், உன்னை ஏன்பா ஆண்டவர் அழைச்சார்? எதுக்காக உன்னை என்ன இந்த உலகத்தில் படைத்தார்னா, பாவத்தில் விழுந்துட்டியா, எழுந்துரு. எதுக்கு? புனிதனாக நீ மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ, சகோதரனே சகோதரியே, பாவத்தையும் பாவ வழிமுறைகளை விட்டு ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன், உமக்காக வாழ்வேன் என்று நீ அவரிடத்திலே வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் உன் மீது மனம் இறங்குவார். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆமென்.
ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடுதலை அடைய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என்னை பாவத்துக்குள் நடத்துகிற தீய ஆசைகள், இச்சைகள், தன்னடக்கமில்லாத கட்டுப்பாடில்லாத எல்லா இழி நிலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்திய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். இயேசுவே, கல்வாரி சிலுவையில் உம்முடைய திரு சரீரத்திலே ஏற்பட்ட காயங்களில் வழிந்தோடுகிற ரத்தம் என் உடலில் இறங்கி வர சிந்தனை உணர்வு அனைத்திலும் இருக்கிற பாவ ஆசைகளும் நாட்டங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவே, என் வீட்டிலே பாவங்களுக்கு தீமைகளுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுவித்தரணும். எங்கள் பகுதியில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தம் கழுவட்டும், தூய்மைப்படுத்தட்டும். ரெண்டு கைகளை சரசல வைப்போம். ரெண்டு கரங்களை தலையில வைங்க சார். உங்க உடல்ல உள்ள எல்லா